ஒருத்தர் மதுபான கடையில் போய் உட்காந்து ஒரு போத்தல் வாங்கி வச்சுக்கிட்டு 3 குவளையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. 3 குவளையில ஊற்றிருக்காரு. அந்த பரிமாறுறவர் கேட்டாரா, என்னையா நீ ஒரு ஆள் தான் இருக்க, எதுக்கே 3 குவளை வச்சு ஊத்துறியா என்னையான்னு கேட்டார். ஏன் என்ன? இல்லைப்பா, நாங்கள் 3 பேர் மொத்தமாக குடிக்கிறது. இன்னைக்கு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்கோம். எங்கள் அண்ணன் மூத்தவர் பரமக்குடியில் இருக்காரு, எங்கள் அண்ணன் சின்ன ஆளு நான் தூத்துக்குடியில் இருக்காரு, நான் காரைக்குடியில் இருக்கேன். நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே குடிச்சு பழக்கப்பட்டோம். அதனால் 3 குவளையை வச்சு 3 பேர் ஞாபகமாக நானும் குடிப்பேன், அவங்களும் குடிப்பாங்க. என்னடா புதிய கதையா இருக்கு. சரி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, அதுக்கு இப்படி ஒரு கதையா போ சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்படி ஒரு மாசம் போச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்தவர் அது மாதிரி ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 குவளையை வச்சு உட்கார்ந்தாரு. இப்போ அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன 2 குவளை வச்சிருக்கேன், 3 வச்சுப்பானு, அப்போ ஒருத்தன் யாரோ போயிட்டான் மண்டே போட்டான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, என்னன்னு உங்க அண்ணன் எதுவும் இறந்துட்டாரா, ஆழ்ந்த இரங்கல்னு. என்ன எதுக்கியா சொல்றேன்? இல்லைன்னே 3 குவளை வைப்பீங்களே, 2 குவளை வச்சுக்கல, 1 குவளை இல்லையேன்னாரு. ஆமாம், இல்லை நான் தான் இப்போ 1 மாதமா குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு. குடிக்கிறத நிறுத்திட்டியா? ஆமா. அப்புறம் அதுக்கு 2 குவளை? நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன், எங்க அண்ணன் 2 பேர் இருக்கா இல்ல, அவங்க 2 பேரும் ஞாபகார்த்தமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானா. விளங்குமா? இப்படி ஆளுகளை எப்படி நம்ம திருத்துறது?